மாடுலர் கிச்சனுக்கு நான் ஒரு பட்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் ஃபிக்ஸ் பண்ண பட்ஜெட்டுக்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் எனக்கு மாடுலர் கிச்சன் பண்ணணும், அட் தி சேம் டைம் அது காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கணும். இந்த மாதிரி பேசிக்கான ரேட்டில் நம்ம மாடுலர் கிச்சன் பண்ணணும்னா என்னென்ன விஷயங்கள் கன்சிடர் பண்ணுறது மூலமாக அதை சாத்தியப்படுத்தலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம். ஹோம் இன்டீரியர் சம்மந்தப்பட்ட தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க மெர்லாக் இன்டீரியர்ஸ் சேனலை தொடர்ந்து பாருங்கள். பார்க்கலினாலும் பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. காஸ்ட்டு தான் மேஜர் ஃபேக்டர் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன மெட்டீரியலை யூஸ் பண்ணி உங்கள் கிச்சனை பில்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான். இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ரொம்ப பேசிக்கான ரேட்டில் நீங்கள் கிச்சன் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா பார்ட்டிகல் போர்ட், MDF, PVC இந்த 3 மெட்டீரியலை மேஜராக கன்சிடர் பண்ணுங்கள். கிச்சனோட என்டையர் வால் ஃபுல்லாக வால் யூனிட் பண்ணாமல் எங்கே தேவைப்படுதோ அங்கே மட்டும் நம்ம வால் யூனிட் இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக உங்கள் கிச்சனோட டோட்டல் எஸ்டிமேட் காஸ்ட் கண்டிப்பாக கம்மியாகும். பேண்ட்ரி யூனிட், கார்னர் யூனிட் மாதிரியான காஸ்ட்லியான கிச்சன் ஆக்சசரிஸை உங்கள் கிச்சனில் இருந்து அவாய்ட் பண்ணுறது மூலமாக உங்கள் கிச்சனோட ப்ரைஸை கண்டிப்பாக கம்மி பண்ண முடியும். பொதுவாக லாஃப்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா கிச்சனில் மட்டும் இல்லாமல் பெட்ரூம், ஸ்டோர் ரூம், கிச்சன் எல்லா ஏரியாக்குள்ளேயுமே வரக்கூடியது. பொதுவாக லாஃப்ட் ஏரியாவில் RC ஸ்லாப் போட்டிருப்பாங்க. அந்த RC ஸ்லாப் தான் நம்ம லாஃப்டில் ஸ்டோர் பண்ணக்கூடிய திங்ஸோட வெயிட்டை கேரி பண்ண போகுது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் காஸ்ட் கட்டிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் PVC மெட்டீரியல் யூஸ் பண்ணலாம். இன்டீரியரில் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒரு டிசைன் இருக்குது, ஒரு பிஹேவியர் இருக்குது, ஒரு ப்ரைஸ் இருக்குது. ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் வெவ்வேறு வகையான ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. அதை நீங்கள் ஸ்டடி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு எந்த மெட்டீரியல் சூட் ஆகும் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இது வரைக்கும் காஸ்ட் கட்டிங்காக பார்த்த எல்லா ஃபேக்டருமே நீங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் காம்ப்ரமைஸ் ஆனால் மட்டும்தான் அச்சீவ் பண்ண முடியும். ப்ளைவுட்டோட குவாலிட்டி அண்ட் அவுட்புட் அப்படியே சேம் PVCக்கு இருக்காது. அதே மாதிரி PVCயோட குவாலிட்டி அண்ட் அவுட்புட் அப்படியே சேம் பார்த்திங்கன்னா ப்ளைவுட்டுக்கு இருக்க போகிறதில்ல.